தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம், இந்த காலத்தில் மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் எங்கே நித்தியத்தை செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு பார்ப்போம் என்றால், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுதான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும், அவன் இந்த உலகத்தை விட்டு அடுத்த ஒரு நித்தியத்தை அவன் கழிக்கும் பொழுது நேராக அந்த மனிதன் எங்கே போகிறான்? ஒரு மனிதன் பாவியாக மரித்து இந்த பூமியை துன்மார்க்கமாய் மனம் போல பாவங்களை செய்து அவன் திடீர் மரணத்தை சம்பவிக்கும் பொழுது அவன் எங்கே போய் தன் நித்தியத்தை கழிக்கிறான்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க, பாவிகளாய் மரிக்கிறவங்க நரகத்துக்கு போகிறாங்க என்று. ஆனால் இந்த காலகட்டம் வரையும் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கும் பொழுது அவன் பரலோகத்துக்கு செல்லவில்லை. ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து மரிக்கும்பொழுது அவன் நரகத்துக்கு செல்லவில்லை. எப்பொழுது அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, எப்பொழுது அவங்க நரகத்துக்கு போவாங்க? இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதற்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் போய் அவங்க சேருகிற இடம் 3ஆம் வானம் பரதீசிலே போய் அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் மரிக்கிற மனிதன் ஒவ்வொன்றும் கீழ் பாதாளத்தில் போய் அவர்கள் அங்கே வேதனை உள்ள இடத்துல போய் அங்கே காணப்படுகிறார்கள். இந்த 2 இடமும் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் செய்த கிரியைக்கு நான் தக்க பலனை அளிப்பேன் என்று எப்பொழுது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரோ அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாளில்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் முடிவு உண்டாகிறது. அப்பொழுது இதற்கு முன்பாக மரித்த அத்தனை பரிசுத்தவான்களும் எங்கே இருந்தாங்க? பைபிளில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் 2 வித பாதாளம் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதன் பூமியில் சம்பரமாய் வாழ்ந்து மனம் போல வாழ்ந்தான் துன்மார்க்கமாய். ஆனால் லாசரு என்ற மனிதன் அவன் தரித்திரனாய் இருந்தாலும் ஆண்டவர் உண்மையாய் ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான். ஒரு நாள் 2 பேர் இந்த பூமியில் மரிக்கிற சூழ்நிலை வந்தது. மரித்து போனார்கள். இந்த ஐஸ்வர்யவானை ஆடம்பரமாய் கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இந்த லாசருவை யாரும் கொண்டு போவதுக்கு இல்லை. அரசாங்கம் கொண்டு போய் புதைச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் மரித்தவுடனே இவர்களுடைய ஆத்துமா நேராக லாசருடைய ஆத்துமா மேல் பாதாளம் எனப்பட்ட வேதனை இல்லாத இடத்துல கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விடப்பட்டது. ஆனால் மேல் பாதாளத்துக்கு அடுத்து கீழ் பாதாளத்தில் வேதனை உள்ள இடத்திலே இந்த ஐஸ்வர்யன் கொண்டு போய் விடப்பட்டான். அங்கே வேதனை அக்கினி தாழ முடியாமல் தவிக்கிறான். அந்த லாசரு சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறான். ஆனால் அந்த லாசரு இவன் வேதனைப்படுறதை பார்க்க முடியாது. மேல் பாதாளத்துக்கும் கீழ் பாதாளத்துக்கும் இடைவெளி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகர் காலம் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை பேர்களும் இந்த மேல் பாதாளத்தில் போய் இளைப்பாறினார்கள். யார்? பரிசுத்தவான்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எலியா, எரேமியா, பல தேவ பிள்ளைகள் எல்லாரும் மேல் பாதாளத்தில் இருந்தார்கள். ஆனால் கீழ் பாதாளத்தில் பாவிகளாய் மரித்தவர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார். சிலுவையில் மரித்தவுடனே சொன்னார், எப்படி யோனா மீனின் வயிற்றிலும் 3 நாள் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரும் பூமியின் தாழ்விடம் இறங்குவார், அவர் பூமியின் வயிற்றில் இருப்பார் என்று சொன்னார். எபேசியர் 4:9 சொல்கிறது, அவர் மரித்தவுடனே நேராக பூமியில் இறங்கினார், தாழ்விடங்களில் இறங்கினார். இறங்கி மேல் பாதாளத்தில் பிசாசுடைய கண்ட்ரோல், இந்த 2 பாதம் பிசாசுடைய கண்ட்ரோல் தான் இருந்தது. ஆனால் மேல் பாத வேதனை இல்லாத இடத்துல இருந்த அத்தனை பரிசுத்தவான்களை இயேசு சிறையாக மீட்டு கொண்டு போய் 3ஆம் வானத்தில் பரதீசில் கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு மரிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அந்த 3வது வானம் பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். வருகைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாக ஆயத்தமாக்க ரெடியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பாவிகளாய் மரிக்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த கீழ்பாதத்தில் வேதனை இன்றைக்கும் மரிக்கிற அத்தனை பேரும் போய் பங்கடைகிறார்கள். ஆனால் அக்கினியும் கந்தகம் எரிகிற
நரகக் கடல். நியாய தீர்ப்பு நாளில் யாரெல்லாம் தற்கொலை செய்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது, நரகம்தான் என்றென்றைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நித்தியம் என்பது மிக மிக முக்கியம். இந்த பூமியில் வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். 30 வருடமாய், 40 வருஷமாய், 80 வருஷமாய், 100 வருஷமாய், எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் இங்கே கண்ணை மூடினால் நாம் நித்தியத்தை எங்கே கழிக்கப் போகிறோம். அதனால் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் யுகாயுகமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெய்வீக, அந்த நித்திய வாழ்க்கை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அவருடைய இரத்தத்தினால் அவர் யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதோ, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அடுத்த வாழ்க்கை சந்தோஷமான நித்திய வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் அடுத்த பிறவி என்பது கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது, அடுத்தது ஆடாக மாடாக பிறப்போம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு தனம் மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக, சமாதானமாக, அன்பாய் வாழுங்க. ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இங்கேயும் சந்தோஷமாக இருப்போம், நித்தியத்திலும் போய் சந்தோஷமாக இருப்போம். அதனால் இந்த பாதாளத்தில் போய் யாரும் பங்கடையக்கூடாது, நித்திய நரக கடலுக்கு யாரும் பங்கடையக்கூடாது. அதனால் இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் நம்மை பாதுகாக்கிறவர். அதனால் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய செல்ல குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் பலியாக கொடுத்தீங்க. அவர் மரித்தார், இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். அந்த ஆண்டவரே, இந்த பாதாளத்துக்கு யாரும் செல்லக்கூடாது, நாங்கள் எல்லாரும் பரலோக வாழ்க்கைக்கு செல்லும்படியாய் ஆண்டவரே இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாள் முகமுகமாய் சந்திக்கப் போகிறோம். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நித்திய வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி எங்களை வணங்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.